பெரும் மதிப்புக்குரிய தமிழீழ மக்களே வணக்கம். இவரி குக்ரோன் தமிழ் சங்கம் 30வது ஆண்டு நிகழ்வை தமிழ் சோலை குழந்தைகளுடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வை நாம் அனைவரும் கண்டு அகமகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே சமய பணி என்பது கடவுளை கற்பிப்பது, சமூக பணி என்பது கடவுளை காண்பிப்பது என்று இன்றைய காலம் உணர்த்தி நிற்கின்றது. அந்த வகையிலே 10 ஆண்டுகள் அல்ல, 20 ஆண்டுகள் அல்ல, 30 ஆண்டுகளை தொட்டிருக்கின்ற இந்த பிராங்கோ தமிழ் சங்கம் உண்மையிலே பெருமை மிகுந்த ஒரு சங்கமாகவே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பெருமைக்கும் புகழுக்கும் இந்த உணர்வு கொண்ட நிலைக்கும் காரணமாக பின்புலமாக இருந்து வருகின்ற ஆசிரியர்கள், தமிழ் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழிலே, கலையிலே, பண்பாட்டிலே பற்றுக்கொண்டு தங்களோடு அது மறைந்துவிடக்கூடாது என்று தங்களுடைய குழந்தைகளுக்கும் அதனை கற்றுக் கொடுப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்ற பெற்றோர்களையும் இந்த இடத்திலே பணிவன்போடு பாராட்டிக் கொள்ள விரும்புகின்றோம். அன்பானவர்களே, சற்று முன்னர் பாடிய அந்த குழந்தை தெரியும். இந்த இவரி குக்ரோன் தமிழ் சங்கத்திலிருந்து நடைபெற்ற சங்கொலி பாடல் போட்டியிலே பங்கு பெற்றி சிறப்பான இடத்தை அவர் பெற்றிருந்தார். அவர் பாடிய பாடல் உண்மையிலே எத்தனையோ விடயங்களை உங்களுடன் பேசலாம் என்று நினைத்த எனக்கு உண்மையிலே அது சற்று என்னை உடைத்து போட்டு விட்டது. அன்பானவர்களே, நாங்கள் இந்த தமிழ் சங்கங்கள் உருவாக்கப்பட்டு தேசிய தலைவர் அவருடைய பணிப்பிலே தூர நோக்கு சிந்தனையோடு தான் இந்த பிராங்கோ தமிழ் சங்கங்களை நாங்கள் உருவாக்கி இருந்தோம். இந்த சங்கங்கள் உருவாக்கப்பட்டு அதற்கான ஜாப்புகள் தயாரிக்கப்பட்டு பல பட்டறிவுகளின் ஊடாக இன்று அது ஒரு நிலைக்கு வந்து எமது குழந்தைகள், எமது அடுத்த தலைமுறை அதனை செவ்வனவே கற்று இன்று சிறந்த இடத்திலே எங்களுடைய குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சிறந்த குழந்தைகள் சிறந்த தமிழ் சங்கத்திலே ஒரு சங்கமாக இவரி குக்ரோன் தமிழ் சங்கமும் இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே உறுதியுமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இங்கே நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகள் ஒரு பக்கம், இங்கே இருக்கிற மக்களுடைய கவனங்கள், மக்களுடைய விருப்புகள் ஒரு பக்கம், நாங்கள் இந்த புலம்பெயர் தேசத்திற்கு எந்த காலத்திலே ஏன் வந்தோம் என்பதை எம்மிடம் இருக்கின்ற அந்த அடிப்படையிலே இருக்கின்ற நாங்கள் விரும்பிய, நாங்கள் வாழ்ந்த, நாங்கள் பார்த்த, அனுபவித்ததை எல்லாம் சற்று முன்னர் நடைபெற்ற ஒரு பனிமர பாடல் உண்மையிலே அனைவருக்கும் ஒரு சிந்தனையை உள்ளுணர்விலே ஊட்டியிருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்னும் பல நிகழ்வுகள் நடைபெற இருக்கலாம். ஆனால் நடந்த நிகழ்விலே அந்த பனைமரம்
உயரமான அந்த பனைமரம் என்ற அந்த பாடலும், அந்த பனைமரத்தை தெரியாத அந்த பாடகர்களும் ஆடியதும் பாடியதும் உண்மையிலே மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு நிகழ்வாகவே இந்த இடத்திலே பார்க்கின்றேன். இதனை தெரிவு செய்து நெறிப்படுத்திய ஆசிரியருக்கும் இந்த இடத்திலே எனது நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் இது இன்னும் பல நிகழ்வுகள் இருக்கலாம். ஆனால் பிரத்யேகமாக நான் இதுவரை பார்த்த நிகழ்விலே அது என்னை உண்மையிலே உலுக்கி போட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, ஒரு முறை ஒருவர் ஒரு கடற்கரையிலே நின்று கொண்டு கடலிலே போடுகின்ற அந்த, உங்களுக்கு தெரியும், கடலிலே குளிப்பதற்கு போடுகின்ற அந்த கொஸ்டியூமை அணிந்து கொண்டு அவர் அந்த கடற்கரையிலே நின்று கொண்டிருக்கின்றார். அந்த அருகே அந்த நேரத்திலே இன்னும் ஒருவர் அந்த கடலிலே குளிப்பதற்காக வருகின்றார், பார்க்கின்றார். இவர் கடலில் கரையிலே நிற்கின்றார். ஆனால் வந்தவரும் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அந்த கடற்கரையிலே உடுப்போடு நிற்கின்றவரை மேலெங்களும் பார்த்துவிட்டு இவர் கடலிலே போய் குளித்து விட்டு கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்கள் குளித்து விட்டு மீண்டும் திரும்பி கரைக்கு வரும்போது அந்த கடல் கரையிலே உடுப்போடு நின்றவர் அப்படியே தான் நிற்கின்றார். அப்பொழுது கடலிலே குளித்து விட்டு வந்தவர் கேட்கின்றார், நானும் கடலுக்கு போய் 3 மணித்தியாலம் ஆகிவிட்டது, குளித்து விட்டு வந்து விட்டேன், நீங்கள் எதற்காக நிற்கின்றீர்கள் என்று கேட்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த கடற்கரையிலே நின்ற உடுப்போடு நின்றவர் சொல்லி இருக்கின்றார், கடலில் அலையாக இருக்கின்றது, அலை குறையட்டும், நான் போய் குளிக்கப் போகின்றேன் என்று சொல்லி. கடல் அலை அது தன்னுடைய பணியைத்தான் செய்யும். அந்த கடல் அலையிலும் நாங்கள் எதிர்த்து நின்று குளிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நாங்கள் அந்த அலைக்கடலிலே இறங்கித்தான் ஆக வேண்டும். இது ஏன் இந்த இடத்திலே சொல்கின்றேன் என்று சொன்னால், அன்பானவர்களே, இந்த தேசம், எங்களுடைய விடுதலை, எங்களுடைய மொழி பெரும் ஆழ்கடலிலே அலை போலத்தான் அது இன்றும் போய்கொண்டுதான் இருக்கின்றது. இன்றும் கூட ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும், எங்களை படாத துன்பங்களை எல்லாம் படுத்தியவர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பெயர்களை நாங்கள் இதிலே சொல்ல வேண்டியதில்லை, நீங்களும் செய்திகளை பார்ப்பீர்கள். அதே போல பல்வேறு நிகழ்வுகள், அது கர்மா என்று சொல்கின்றார்கள், ஊழ்வினை பயன் என்று சொல்கின்றார்கள், பல்வேறு காரணங்களை சொல்கின்றார்கள். எதைத்தான் சொன்னாலும் எங்களோடு, எங்கள் மண்ணோடு, எங்கள் குழந்தைகளோடு, எங்கள் தலைமுறையோடு அந்த மாவீரர்கள் தான் எப்பவும் எங்களோடு இருக்கின்றார்கள். அவர்கள் எங்களை வழிநடத்தி செல்லுவார்கள் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, அன்பானவர்களே, இது தேர்தல் காலம், உங்களுக்கு தெரியும். எங்களிடம் பெரும் வாக்கு பலம் இருக்கின்றது, மிகப்பெரிய பெரும் வாக்கு பலம் இருக்கின்றது. எம்மை தேடி 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 எம்மை இதுவரை காணாதவர்கள், எங்களை ஏறெடுத்து பார்க்காத இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் கூட எங்களை தேடி தேடி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். காரணம், எங்களிடம் இருக்கின்ற அந்த வாக்கு பலம் தான். அந்த வாக்கு பலத்தை நாங்கள் எவ்வாறு, எந்த நேரத்திலே, யார் மூலம் யாருக்கு பாவிக்க வேண்டும், யாரோடு யாருக்கு அதை செய்ய வேண்டும் என்பதை இந்த தமிழ்ச்சங்கம் போன்ற பல்வேறு பரப்புரைகளின் ஊடாக வந்து அது தெரிவிக்கப்படும் போது நீங்கள் அவ்வாறான இடங்களிலே உங்களுடைய பலத்தை காட்ட வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகின்றோம். அன்பானவர்களே, ஒன்றை மாறி நீங்கள் கற்பிதம் செய்து விடாதீர்கள். நாங்கள் இந்த மண்ணுக்கு ஒரு துண்டு துணியோடு 40 வருடங்களுக்கு முன்பாக இந்த மண்ணிலே நாங்கள் காலடி எடுத்து வைத்த போது இந்த மண்ணிலே மனிதாபிமானமாக எங்களை வரவேற்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அரசியல் பேதங்களை மறந்து எங்களோடு கைகோத்தவர்கள் இன்றும் இருக்கின்றார்கள். அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய கரங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், எமது குழந்தைகள், எமது இளையவர்கள் இந்த அரசியலிலே நிச்சயமாக ஈடுபட வேண்டும். இன்றைய அரசியல் இல்லாது எதுவுமே இல்லை. நாங்கள் தின்னுகின்ற சோற்றிலும், நாங்கள் குடிக்கின்ற தண்ணீரிலும், அனைத்து வழிகளிலுமே அரசியல் என்பது இருக்கின்றது. தயவு செய்து அரசியலை விட்டு, இது அரசியல் என்று சொல்லிவிட்டு நாங்கள் கடந்து செல்லவே முடியாது. அன்பானவர்களே, அரசியல் என்பது எங்களுடைய குருதியிலே ஒன்றாகி போன விடயமாகவே இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த அரசியலை தட்டி கழித்து விட்டு செல்ல வேண்டிய என்பது இல்லை.
ஆனால் இந்த அரசியலிலே நாங்களும் ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும், பங்காளர்களாக மாற வேண்டும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். கடந்த காலங்களிலே ஏன் ஐரோப்பிய நாடுகளிலும் சரி, அமெரிக்க, கனடா போன்ற நாடுகளிலும் சரி, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய அடுத்த